கடன் வாழ்க்கையை அழிக்கும். நிம்மதி என்ற சொல் உன் வாழ்க்கையில் அழிந்துவிடும். காலை எழுந்தது முதல் இரவு உறங்கும் வரை கடன் பற்றிய சிந்தனை துரத்தும். கடன் செலுத்தும் வரை உன் வருமானம் உன்னுடையதில்லை. சம்பாதிப்பதை விட அடைக்கவே அதிக நேரம் செலவாகும். நண்பர்கள், உறவுகள் எல்லோரிடமும் சிறைப்பட்டவனாக மாறுவாய். கடன் வாங்கியவர்களை காணும் போதெல்லாம் மனசுக்கு தொந்தரவு. கடன் செலுத்த முடியாத நிலை வந்தால் உன் மதிப்பும் குறையும். ஒருவேளை திருப்பிக் கொடுக்க முடியாமல் போனால் நம்பிக்கை நழுவும். மன அழுத்தம் உடல் நோயாக மாறும். கடன் பற்றிய கவலை நாளடைவில் உயர் இரத்த அழுத்தம், மனநோய் என உடல் பாதிப்பாக மாறும். பொருள் வழியால் வாழ்க்கை செழிக்கும், ஆனால் கடன் வழியால் வாழ்க்கை சிதையும். கடன் செலுத்தும் பொழுது நிம்மதி மட்டுமல்ல, வாழ்க்கை தரமும் குறையும். கடன் உன்னை உன் வழியில் சிந்திக்க விடாது. ஏதாவது ஒரு முடிவெடுக்கும் போது முதலில் கடன் என்ற எண்ணம் முன்வந்துவிடும். கடன் உன்னை சிறையில் அடைக்கும். பணத்தால் மட்டுமல்ல, மனதாலும். வேலைக்கு செல்லும் பொழுதும் குடும்பத்தோடு நேரம் செலவிடும் போதும் கடன் மனதை அடிமைப்படுத்தும். கடன் தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும். வேறு ஒரு கடன் வாங்கி பழைய கடனை அடைக்க நினைக்கும் போது தப்பிக்க முடியாத சூழ்நிலை உருவாகும். பணத்தை விட நிம்மதி முக்கியம். கடன் இல்லாமல் வாழ கற்றுக்கொள். தாராளமாய் வாழ ஆசைப்படலாம், ஆனால் கடன் வாங்கி வாழ முயன்றால் அவமானத்திற்கும் அழிவிற்கும் வழிவகுக்கும். கடன் இல்லாத வாழ்க்கையே நிம்மதியான வாழ்க்கை. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.